வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆரம் ஹர்பல். ஸோ இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஃபேஸ் ஒரு நல்ல க்ளோவா இருக்கணும், ஒரு 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 டிண்ட் ஷைனிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். ஆசைப்படுறது தப்பு இல்லை, அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றது தான் கவனிக்க வேண்டிய விஷயம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கண்ணை மூடிட்டு போயிட்டு பார்லர்ல ப்ளீச் பண்ணிப்பாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ப்ளீச்சே வாங்கிட்டு வீட்டுல இஷ்டத்துக்கு அப்ளை பண்ணிப்பாங்க. பட் அந்த நேரத்துக்கு ஒரு ஷைன் இருக்குமே கண்டி, அதனால நிறைய டேமேஜஸ் இருக்கும். ஸோ நம்ம கூட டாக்டர் ராஜா முரளி மேம் இருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொல்ல போறாங்கன்றதையும் பத்தி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். ஸோ இன்னைக்கு நாங்கள் கொடுத்த பில்டப் வச்சு பார்க்கணும், உங்களுக்கே தெரியும். அதாவது மக்கள்லாம் ப்ளீச் அப்படின்ற ப்ளீச் அப்படிங்கிறது ஓகே, ப்ளீச் அப்படிங்கிறது ஏன் அவங்க பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுறது அப்படின்னு கேட்டால், அவங்க எல்லாரும் இந்த ப்ளீச் பண்ணிக்கணும்னு போகிறவங்க எல்லாரும் கருமை அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இங்கே கொஞ்சம் டாட் எனக்கு கருப்பாக வந்தது, கண்ணுக்கு கீழே கருப்பாக வந்தது, இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் இந்த டார்க்னஸை பற்றி தான் ரொம்ப பேசி அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு தான் ப்ளீச் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுறது. எல்லாருக்கும் இயல்பு தானே. உங்ககிட்ட இல்லாதது தேவையாக இருக்கும் எல்லாருக்குமே. இட்ஸ் அ ஹியூமன் நேச்சர். ஃபேராக இருக்கிறவங்களுக்கு தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் எ பிட் டார்க் கலரில் இருக்கிறவங்களுக்கு தே லைக் டு பி லிட்டில் ஃபேர், அந்த மாதிரி கலர் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் இருக்கிறவங்க தான் இந்த ப்ளீச் பற்றி நிறைய பேசுவாங்க, ப்ளீச் பண்ணிக்கிறதுக்கு போவாங்க இந்த மாதிரி. ஆனால் ப்ளீச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஒரு கெமிக்கல் ப்ளீச் இருக்குது, ஒரு ஹெர்பல் ஃபேஷியல் ப்ளீச்சுன்னு எங்ககிட்ட ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா, முகத்தில் கருமை ஆர் கருமையான கம்ப்ளெக்ஷன் இருக்கிறவங்க அப்படிங்கிறது தட் இஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் தெம் ஆல்சோ. கருமையாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதை வச்சுட்டு தே கேன் ஃபீல் ஹாப்பி. பட் ஸ்டில் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஃபேராக இருக்கிறவங்களுக்கு கூட எங்கேயான ஒரு இடத்துல ஒரு கருமையாக ஒரு டாட் வந்திருக்கும் ஃபேஸில். அப்போ உடனே அவங்க ப்ளீச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அண்டர் ஐ டார்க்னஸ் வந்திருக்கும், அப்போவும் ப்ளீச் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஃபேஸில் எங்கேயான ஒரு கலர் மாற்றம் அப்படின்னு தெரிஞ்சால் பீப்புள் வாண்ட் டு கோ ஃபார் ப்ளீச். பட் அந்த ப்ளீச் அமோனியா ப்ளீச்சாக இருக்கிறது ஸ்கின்னுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத விட அது அவங்க செஞ்சுக்கிறதுனால அவங்க நிஜமாகவே அவங்களோட முகத்தில் கலர் மாறுறது கிடையாது. என்னன்னா அது ஃபேஷியல் ஹேர் எடுக்கும். அதனால அந்த ஹேர் எல்லாம் இல்லாமல் இருக்கும்போது உங்கள் முகத்தில் இருக்கிற ஒரிஜினல் கலர் என்னவோ அது பிரைட்டாக தெரியும். மறுபடியும் ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த ஃபாலிகல்ஸ்லாம் இது பண்ணி க்ராப் அப் ஆகிடுதுன்னா யூ வில் கோ பேக் டு யுவர் ஓன் கம்ப்ளெக்ஷன். ஸோ கம்ப்ளெக்ஷன் சேஞ்சஸ் வேணும்னு நினச்சி ப்ளீச் பண்ணிட்டா அது அமோனியா ப்ளீச்சில் கிடைக்காது. இந்த கெமிக்கல் ப்ளீச்சில் ஈவன் பார்லரில் பண்ணுறது கூட அது உடனே எப்படி தெரியும்னு இதுதான் காரணம். வேறு நம்ம இயற்கையாகவே இப்போ கண்ணை சுற்றி கருப்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன? அதே மாதிரி லாட் ஆஃப் பீப்புள் தே ஹாவ் வாயை சுற்றி கருப்பும்பாங்க. அந்த அப்பர் லிப் லோவர் லிப்பில் கருப்பு இருக்கும். அதையும் தாண்டி மங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸில் அது ஒரு கருப்பு இருக்கும். ஸோ வெரைட்டிஸாக ஷேட்ஸ் மாறி இருக்கிற ஃபேஸுக்கு ஒரு ப்ளீச் தேவையாக இருக்கும்னு நினைக்கிறது எல்லாருமே நினைப்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த ஹர்பலாக ஒரு ஃபேஷியல் ப்ளீச் பண்ணி பார்க்கலன்னா, ஹர்பலான்னு நினைக்கும்போது ஹர்பலாக எது கொடுக்கும் அந்த ப்ளீச்சிங் எஃபெக்டை அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். there are bleaching agents அப்படின்னு சொல்லி இயற்கையிலேயே இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, தேன் அது இயற்கையாகவே ஒரு இட்ஸ் அ ஹெர்பல் ப்ளீச்சுன்னு சொல்லலாம். நம்ம முகத்தில் அது கிடைக்கும். தேன் ஒன்றும், அதே மாதிரி பச்சை கற்பூரம் ஒன்றும், இட்ஸ் அ ப்ளீச்சிங் ஏஜெண்ட். அதே மாதிரி பொட்டேட்டோ, தட்ஸ் அ ப்ளீச்சிங் ஏஜெண்ட். இப்போது அதில் நம்ம ஈஸியாக நம்ம எதை எடுத்து ஒரு ஃபேஷியல் ப்ளீச்சாக அப்ளை பண்ண முடியும்னாக்கா, தேனெல்லாம் போட்டு பண்ண முடியாது. யூ கேன் ஆட் ஹனி அப்படின்னு சொல்லலாம் வழி ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு தேனை உபயோகப்படுத்த முடியாது. ஸோ இந்த பவுடர் ஃபார்மில் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோ, அந்த பொட்டேட்டோவோட பவுடர் நல்லா காய வச்சு அதை பவுடர் பண்ணி அது ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக அதை வச்சுப்போம். அந்த பொட்டேட்டோ பவுடரோட கூட அது வெறும் சும்மாவே ஒரு கலரில் மாற்றம் மட்டும் கொண்டு வந்தால் ஃபேஸ் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணும்படியாக ஓட்ஸ் போடுறது, அதே மாதிரி வெள்ளரி விதை போடுறது,
பாப்பி சீட்ஸ் போடுறது, இந்த மாதிரி எல்லாமா சேர்த்து அந்த பவுடர் பண்ணி அதை வந்து நம்ம மில்கில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. முதல்ல கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மூக்கு, யூ கேன் ஹாவ் த அரவுண்ட் த நோஸ், அதை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 2 அப்பர் லிப் லோவர் லிப்பு கீழே. இஃப் யூ ஹாவ் அந்த மங்கு மாதிரி சீக்ஸில் இருந்ததுன்னா அதில் முதல்ல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வேர் யூ ஹாவ் த இஷ்யூ இன் த ஃபேஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் முதல்ல கொஞ்சம் நிறைய போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹோல் ஃபேஸ் அண்ட் நெக் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ப்ளீச்சிங் எஃபெக்ட். ஆனால் இதை வந்து கொஞ்சம் தொடர்ந்து நீங்கள் பண்ணணும். ஒரு டெய்லியில் பண்ணுறதுன்றது ஒரு 10 days பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த வீக்லி ட்வைஸ் அது மாதிரி செஞ்சுக்கலாம். இதனால் வந்து எந்த ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டும் உங்களுக்கு கிடையாது. மேம் இப்போ பச்சை கற்பூரம் போடணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, பச்சை கற்பூரம் எப்படி மேம் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது, அந்த ப்ரொசீஜர்? பச்சை கற்பூரம் எப்படின்னா அந்த பவுடரோட வெரி பிஞ்ச் தான் போடுவோம். சரி, இப்போ இந்த பொட்டேட்டோவை நம்ம நல்லா வளர்த்தி சீவி ஒரு மொட்டை மாடி லெவலில் வளர்த்தி அது பவுடர் ஃபார்மில் ஆக்கிறதுக்கு அது வந்து உடையணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பவுடர் பண்ண முடியும். அந்த பொட்டேட்டோ பவுடர் ஒரு டைம் ஒரு அளவு நம்ம மொத்தமாக பண்ணும்போது, அதே மாதிரி ஓட்ஸ் பவுடர், ஓட்ஸ், குக்கும்பர் சீட்ஸ், அதே மாதிரி பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசா, இது 3மா சேர்ந்து ஒரு அளவு. இதெல்லாம் தனித்தனியாக பண்ணி எல்லாத்தையும் தனித்தனியாக சலித்து அதுக்கு மேலே ஒவ்வொன்றையும் கூட சேர்த்து டோட்டலாக நம்ம வந்து அதை சலித்து வச்சு பார்த்தோங்கன்னா ரொம்ப அல்டிமேட் சாஃப்டாக பவுடர் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும்போது அந்த பவுடர் அளவு உங்களுக்கு வந்து 1 kg இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 kgக்கு நம்ம சேர்க்க போகிற இது பச்சை கற்பூரம் எவ்வளோ இருக்கணும்னா 10 grams. 1 kg பவுடருக்கு 10 grams இருந்தால் போகும். பட் அந்த 10 grams கொடுக்குற எஃபெக்டே பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் என்ன தான் கொடுத்தாலும் அந்த பச்சை கற்பூரம் கொடுக்குற எஃபெக்ட் என்னென்னா ஸ்கின்னுக்கு கொஞ்சம் விறுவிறுனாகி வேறு எதானா உங்களுக்கு வந்து முகத்தில் வந்து அந்த கருமை படுறதுக்கு ரீசன்ஸ் எதனா இருந்தால் கூட அந்த பச்சை கற்பூரத்துக்கு அதெல்லாம் என்னன்னு சரி பண்ணுற ஒரு கிளினிக்கல் இதுவும் இருக்குது, எஃபெக்டும் இருக்குது. அதுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அந்த பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நம்ம போடுறோம். வேற இது ஒரு டைப்பு. இதே மாதிரி வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழ ஜூஸ் கூட. ஸோ எலுமிச்சம்பழ ஜூஸை வந்து கொஞ்சம் போட்டு இந்த பவுடரை வந்து கலக்கி மில்கையும் போட்டு கூட போட்டுக்கலாம். See, that adds up your complexion. See, கூட ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் போட்டு அந்த பாலில் கலக்கும்போது இந்த பவுடரையும் போட்டு அந்த பேக் போட்டுட்டிங்கன்னா அது வந்து இது யூசேஜில் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு தடவை நீங்கள் ப்ளெயினாக இந்த பவுடரை பாலில் கலந்து போடலாம். இன்னொரு தடவை யூஸ் பண்ணும்போது ஒரு 2-3 ட்ராப் எலுமிச்சம்பழ ஜூஸையும் கலந்து யூ கேன் யூஸ். அதே மாதிரி ஒரு தடவை மாற்றி கொஞ்சம் ஒரு 2 ட்ராப் தேனை கூட விட்டுக்கலாம். ஸோ ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஷுட் பி ஆடட் ஃபார் த ஹெர்பல் ஃபேஷியல் ப்ளீச் அப்படிங்கிறது தான் எங்களோட ஃபோக்கஸ். ஸோ ஹெர்பல் ஃபேஷியல் ப்ளீச் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னா www.rmherbals.in இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட் தான் போகணும்னு அவசியம் இல்லை. வாட்ஸ்அப்ல கூட பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஈஸியா ஆர்டர் பண்ணலாம். இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர், அதாவது ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு வந்து நீங்க அழகா வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் உங்க வீடு தேடி வருங்க. ஸோ மேம், அதாவது பஞ்ச் டைலாக் நாங்க ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன பஞ்ச் கொடுக்க போறீங்க? பஞ்ச் அப்படின்னா நீங்க அதுக்கு மீனிங்லெஸ்ஸா நினைக்கக்கூடாது. See, it has meaning. இப்போ சொல்கிற ஒவ்வொரு பஞ்ச் டைலாக் எண்ட்லேயும் தட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ இட் இஸ் த பஞ்ச் ஆஃப் மை ப்ராடக்ட். புரியுதா? ஸோ வெளிச்சம் எதற்கு? உன் முகம் போதுமே. அதேங்கப்பா, மேமோட அந்த எனர்ஜி முன்னாடி நம்மளாம் ஒண்ணுமே இல்லைங்க. அது மட்டும் இல்ல, அவங்க சொல்றாங்க பாருங்க, வெளிச்சம் எதற்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களோட ஃபேஸ்ல அந்த பிரைட்னஸை நீங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ வேற ஒரு வீடியோல வந்து நாங்க மீட் பண்றோம். Thank you.